என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாளாகமத்தின் முதல் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 9வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். யாபேஸ் தன் சகோதரரில் கனம் பெற்ற ஒரு மனிதனாய் காணப்பட்டதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். தன் குடும்பத்திலே அந்த மனிதன் எப்படிப்பட்டவராய் காணப்பட்டார்? கனம் பெற்ற ஒரு மனிதனாய், அப்படி என்று சொன்னால் எல்லாரை விட உயர்ந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டார். ஆனால் அவருடைய தாயார் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு பெயரை வைத்தார்கள்? யாபேஸ் என்கிற பெயரை வைத்தார்கள். நான் துக்கத்தோடு கூட நான் இவனை பெற்றேன் என்று சொல்லி தன் வீட்டிற்கு இவன் துக்கத்தை கொண்டு வருகிறவன், சாரோ மேக்கர் என்கிற அர்த்தத்தை உடைய யாபேஸ் என்கிற பெயரை அந்த இடத்தில் வைத்தார்கள். கனம் பெற்ற ஒரு மனிதனாய் இவர் தன் ஓட்டத்தை துவங்கவில்லை, ஆனால் கனம் பெற்ற மனிதனாய் மாறினார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அடுத்த வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை தேடினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் தன் உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்க ஆரம்பித்தார். தேவ சமூகத்தை நோக்கி கெஞ்ச ஆரம்பித்தார். அதனால் கர்த்தர் அவரை நிறைவாய் ஆசீர்வதித்தார். பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, உலகம் உங்களை எப்படி வேண்டுமென்றாலும் பேரிட்டு அழைக்கட்டும், மற்றவர்கள் எப்படி வேண்டுமென்றாலும் உங்களை பரியாசம் சொல்லி அழைக்கட்டும், ஆனால் அதுவெல்லாம் நமக்கு முக்கியம் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை அதிகமாய் தேட ஆரம்பியுங்கள். உடைய பாதத்தை அதிகமாய் நேசிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை உயர்த்த ஆரம்பிப்பார். எல்லாரை விட கனம் பெற்ற மனிதனாய், மனுஷியாய் உங்களை மாற்ற ஆரம்பிப்பார். உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.